வெல்கம் டு நெட் கிளாஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் வச்சு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இதான் பார்த்துருந்தோம். இது வந்து அதோட கண்டினியூட்டி. கொஸ்டின் நம்பர் 5 சரிங்களா. இது வேறு மாடல். இது என்ன மாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ அதே வேலை 20 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மாடல் நம்ம போன வாட்டி பார்த்தோம். பட் இதில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம என்னென்னலாம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து போட்டுக்கலாம். ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள்? 12 நாள் வேலை பார்த்துருக்காங்க. பி ப்ளஸ் சி எத்தனை நாள் பார்த்துருக்காங்க? 15 நாள். சி ப்ளஸ் சி எத்தனை நாள் பார்த்துருக்காங்க? 20 நாள். ஓகேவா. கொஸ்டின் என்னென்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் பார்த்துருக்காங்க அண்ட் இவங்களும் இண்டிவிஜுவலாக எத்தனை நாள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா. சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன சம்லேயே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 × A + B + C. ஏன்னா இந்த ஏன்ற கேரக்டர் 2 டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பி அதே மாதிரி, சியும் அதே மாதிரி. அதனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா படியே நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. அப்ளை பண்ணலாம். 2 × A + B + C ஆன்சர் நமக்கு தெரியும். 1/12 + 1/15 + 1/20. இதுக்குமே எல்சிஎம் எடுத்துடலாம். 12, 15, 20. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2வது வாய்ப்பாடு போடலாம். 6 2 12, 15 12 20. 2வது 3வது வாய்ப்பாடு போடலாம். 2 3 6, 5 15 10. 2வது வாய்ப்பாடு போட்டோம்னா 1 1, அதாவது 5 5. இப்போ இங்கே 5வது வாய்ப்பாடு 1 1 1 வந்துட்டா. ஸோ இந்த 4 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் என்னென்னா 60. ஓகேவா. இப்போது இந்த 60 நம்ம காமனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அதே அமௌண்ட் மேலே நமக்கு வரணும். அதாவது கீழே வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்துருச்சு இல்லையா. ஸோ கீழே என்ன வேல்யூ வச்சு நம்ம பெருக்கிறோமோ அதே வேல்யூ வச்சு மேலே நமக்கு பெருக்கணும். அப்போ 12 கூட என்ன வச்சு பெருக்கலாம் அப்படின்னா 5 வச்சு பெருக்கலாமா. அப்போ மேலே 5, இங்கே 4 ப்ளஸ் மேலே என்ன வரும் நமக்கு 3 வச்சு பெருக்கலாம். ரைட்டா. அப்போது கூட்டினா என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 9 10 12 12/60. இப்போது 12 படித்து போட்டோம்னா 1/5 வருமா. அப்போது 1/5. ஓகேவா. இப்போது 2 × 5 போட்டோம்னா 10 வருதா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 1/10 அப்படின்னு எழுதி வச்சுக்கலாமா. இப்போது இதுலேயும் நமக்கு ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. அதாவது முழுமையாகவே கிடச்சிருச்சு. 10ன்னு போட்டிருக்காங்க. நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம். 10 நாள் தான் அப்படின்னு இந்த போட்டிருக்காங்க இல்லையா. ஏதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது இந்த சேர்ந்து 10 நாட்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு இங்கே வேல்யூ மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகேவா. இந்த 10 நமக்கு வச்சுக்கலாம். இப்போது இவங்க 3 பேரும் தனித்தனியாக எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுவோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஓகே இப்போது A + B இந்த இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து C வேல்யூ கண்டுபிடிக்கலாம். B + Cயை வச்சு நம்ம A வேல்யூ கண்டுபிடிக்கலாம். C + A வச்சு B வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போகலாம். A + B வச்சு கண்டுபிடிப்போம். A + B - C. ஏன்னா நம்ம வந்து C தனியாக தான் எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதுக்கு A + B வேல்யூ வந்து நமக்கு வந்து 1/12 அப்படின்னு எடுத்துக்கலாமா. -C = 1/10. ஓகேவா. ஏன்னா இது வந்து அவங்க மொத்தமாக வேலை பண்ண 4. ஸோ நம்ம போட்டுக்கலாம் 1/12. இப்போ இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன வரும்? மைனஸாக மாறிடும். 1/10 - 1/12. இப்போ இதுக்கு மீச்சமாக எடுப்போமா. 10 12. இப்போ 2வது எப்படி போடும்போது 5 6. 5னா 1 6. இப்போ 6. இப்போ நம்ம இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் வந்து 60. அப்போனா சியோட ஆன்சர் வந்து 60. ஓகேவா. வந்துருச்சா. அப்போது இந்த பாருங்கள், சி ஆன்சர் 60 அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கா. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? B + C வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது B + C இதில் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 1/10 போடலாம். போட்டு B + Cயோட ஆன்சர் என்னது? 1/15 - A = 1/10. ஸோ அதே மாதிரி இது இங்கே வச்சு மைனஸ் ஆகிடும் 15. இதுக்கும் நம்ம வந்து
மீச்சமாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5 ஏற்பாடு போட்டால் 2 3, 2 போட்டோம்னா 1 3, 3 போட்டால் 1 1. ஓகே, இப்போ இந்த 3 நம்ம மல்டிபிள் பண்ணால் 30 வருமா? அப்போது ஏவோட ஆன்சர் 30. ஓகேயா? இப்போ நம்ம சி ப்ளஸ் ஏயை வச்சு பி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது -b 1/10. சி ப்ளஸ் ஏட வேல்யூ என்னது? 1/20 - b = 1/10. இந்த அமௌண்ட்டு அங்கே போச்சுன்னா மைனஸாக மாறிடும். ஸோ 10க்கும் 20க்கும் நம்ம இப்போது மீச்சமாக கண்டுபிடிக்க போகிறோம். அதே 5 ஏற்பாடு போடலாம். 2 5 20 4. இப்போது 2 1 2 அகெயின் 2 1 1. ஓகேவா? ஸோ இந்த 2 பேருக்குனா வரும் 20 வரும். அப்போது பியோட ஆன்சர் 20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏவோட ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம சி கண்டுபிடிச்சோம். சியோட ஆன்சர் வந்து 60, ஏவோட ஆன்சர் வந்து 30, பியோட ஆன்சர் வந்து 20. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அதிலே போட்டிருக்காங்க இல்லையா, சேர்ந்து 10 நாட்கள் 10, நம்ம 10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ வந்து 30 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க தனியாக, அதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். பி வந்து 20 நாள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். சி வந்து 60 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேங்க்யூ.